நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போற்றப்பட்ட பெருமகனார் நம்முடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் அவருடைய கனவை சுமந்து பயணிப்போம் என்கிற உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் ஏற்கிறோம். பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு செலுத்துகிறோம். பிரதமர் மோடியுடைய இப்போதைய பணிகள் வளர்ச்சி இப்ப ஆகாது, 50 ஆண்டுகள் கழிச்சு தான் தெரியும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 50 ஆண்டு கழிச்சு தான் நம்ம எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பசிக்குது, 10 நாள் கழிச்சு உங்களுக்கு சாப்பாடு தந்தா பரவாயில்லையா? பதில் இருக்கா உங்ககிட்ட? 50 ஆண்டு கழிச்சு வளர்ச்சியை பார்க்க நீங்க இருப்பீங்களா, நான் இருப்பேனா, இல்லை என் மோடி தான் இருப்பாங்களா, இல்லை என் தம்பி அண்ணாமலை தான் இருப்பாரா? இதை பதில் வச்சிருக்கீல்ல. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறதுக்கு அதை சொல்லிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இது என்ன பணமரமா நட்டு வளர்க்குறீங்க? நட்டவனுக்கு பயன் தராது, அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தரும்னு சொல்ல. அதுவே 15 ஆண்டுகள்ல இன்னைக்கு பயன் தந்துருது. அப்படி என்ன ஒரு திட்டம்? நீங்க 50 ஆண்டு கழிச்சு தரப்போற திட்டம் எல்லாம் தனியார் மயம் தானே. துறைமுகத்தை தனியார் கொடுக்கறது, அதானிக்கு குறிப்பா ஒரு முதலாளிக்கு, விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்கறது, நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகளை சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது, இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா, நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா? 50 வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்க. இப்ப 79வது சுதந்திர தினத்துல இருக்கும், 100வது சுதந்திர தினத்துக்கு இருக்குமா? இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா, இல்லை யாரோட பட்டா நிலமா இருக்குமா சொல்லுங்க. முன்னாடிலாம் சாலையில் வாகனம் ஓட்டி போனா, இல்லை ஏதாவது தவறா போனா, அரே பார்த்து போடா, அங்கே ஒப்பம்ட்டு ரோடா அப்படின்னு கேட்பான். இப்போ யாரையும் இப்படி கேட்க முடியாது. ஆமாம் எங்கள் அப்பம்ட்டு ரோடுன்றான். ஏன்னா போட்டது அவனா இருக்கான், குறுக்க கட்டையை போட்டு சுங்கம் வசூலிக்கிறவனும் முதலாளியாக இருக்கான். ரோட்டை கூறு போட்டு விற்றீங்க, இப்போ நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க. இப்போ கடலை கூறு போட 9 இடத்துல துணை துறைமுகம் கட்டுறோம்னு ஒரு இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கலை. இதெல்லாம் என்னென்னா எல்லாம் தனியார் மயமாக்கி, அதானி ஃபார்மிங், அதானி போர்ட்டு, அதானி ஏர்போர்ட்டு எல்லாம் தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடைமையா இருக்குமா, இந்த நாட்டு மக்களின் பொது உடைமையா இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க? ராணுவம் உங்ககிட்ட இருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற ராணுவமாவது உங்களுடையதா? உங்களுடையதா? சீருடை தைச்சு கொடுக்கறது யாரு? ராணுவ வீரர்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்குற முதலாளி யாரு? ரபேல் போர் விமானம் எங்க வாங்குனீங்க? பீரங்கி எங்க வாங்குறீங்க? ஊரா நாட்டில எல்லாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமிச்சு எந்த நாட்டோட சண்டை ஓட்டு என்னை காப்பாற்ற புரிய? 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டீங்க நாட்டின் பாதுகாப்பு துறையிலேயே, இராணுவத்திலேயே. அவ என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்கு? ராணுவ ரகசியம்னு முன்னாடி சொல்வி இல்லை, அதெல்லாம் இல்லை. ராணுவத்துக்கு ஒன்றும் ரகசியம்னு ஒன்றும் இல்லை. இதனால ராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன், தேச துரோகின் இல்லை. இந்த நாட்டிலே அதிகமாக தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கிறனால பேசுகிறேன். ஏன்னா தேசம் என்னது? இந்திய நாடு என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழன்ட்டு. அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும். சும்மா எதுவுமே இல்லை. இதில் வளர்ச்சி 50 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் பாட்டி சின்ன வயசில் கதை சொல்லும், பனியார மழையா பெய்யும்னு சொல்லும். மழையே பனியாரமாக பெய்யும்ட்டு நாங்கள் அதை கேட்டுட்டு தூங்கிடுவோம். காலையில் எங்கே இருக்கும் பனியாரம்? அந்த கதை தான் அது. கனவுல பனியாரம் மழை பெய்கிற கதை தான் அது. எந்த தேர்தலாக இருந்தாலும், புதிய பாரம்பரிய பகவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பகவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் திமுக வென்று காட்டுன்னு தனிச்சு நின்று காட்டணும். வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும். அதை ஒரு தடவை பேச சொல்லுங்களா மேயரை. என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, சொன்ன அவர்கள்ட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி கேட்க முடியாதா? கூட்டணி சேர்க்க கட்சியே இல்லை, எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சு. வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே ஒன் நேரமே செத்து போச்சு. இல்ல, இதுதான் பெரிய சாதனையாளன், பெரிய அமைப்பு, கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டவன். அங்க போய் பேச வேண்டியதானே. பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டு ஆளுகள் தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசிவிட்டான். அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க
உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணி இருக்கா? பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாதுன்னு, காந்திக்கு தான் இருக்கு. ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாப்ல. இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி, விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி, கொள்ளைக்கு எதிராக இருந்தார் காந்தி. இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி. என்ன டாஸ்மாக் கடையில் காந்தியை கொடுத்தா தான் சரக்கு. ஆனா இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும். அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்தில் இடம் கொடுத்துட்டு பணத்துல உங்க படங்களே போட்டுக்கிறீங்க. தயவு செய்து உங்க படங்களே போட்டுக்கிறீங்கன்னா ராஜபக்செல்லாம் அவர் படத்தையே போட்டுக்கிட்டாப்ல. நாங்க யாரும் கேட்க போறது இல்லை, காந்தியை விடுதலை செஞ்சிருங்கன்றோம். சார், விஜயோடைய வருகையை நீங்க விமர்சிச்சிருந்தீங்க. அதாவது நாங்க கூப்பிட்டோமா, வேற யார் கூப்பிட்டாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பழைய காணொலியை விஜய் வரணும், தம்பி வரணும்னு சொல்லி இந்த காணொலியை ஒன்னா சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சேவை செய்யும்போது எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பப்புன்னு பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு, வியாபாரம் இருக்குன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? உன்னை யாரு விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாவுசி, அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன். என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வ திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கையை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலையேங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உன் உச்சத்திலே இருப்பா, நீ 1 ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்க, நான் சொல்றது நேசம் வருமா, வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும். அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கு, ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்போ வச்சு கூட படகால் இருக்கு, எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கால் இருக்கு, அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், எனக்கு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன். எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன். அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன். சிறைக்குள்ள தனிமை சிறை இருக்குல்ல, எல்லாரும் சிறையில் இருப்பாங்க. எனக்கு தனி வளாகம், தனி சிறை, ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும். 6 மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. புத்தகமும் நானும் தான். அப்போ ஒரு வன்மை ஏறும் பாரு மனசுக்குள்ள, இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு. அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன்.